நீ ஒண்ணுமே ஃபீல்டுக்கே வரல. எத்தனை மாவட்டத்தில் உன்னுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் கூடுறதெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுறாங்களா? வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் அதிகம். உடைய தொண்டர்கள் இந்த தாவாக்காவை அழிக்க போறது விஷயானந்தும் ஆதவரிச்சு 2 பேரும் தான் இந்த தாவாக்கா அழிக்க போறான். அவங்க தான் அதுல முக்கியமா அவன் சொன்னதால அவங்க 2 பேரும் சொன்னதா இருந்தால் கேட்கற இந்த சுய புத்தி இல்லையே, தன்னால எடுத்து முடிவு எடுக்க முடியலையே. அவங்க அப்பா தங்கமான மனிதர் சந்திரசேகர், எனக்கு நல்லா தெரியும், அவரை நல்லா தெரியும். இது வரைக்கும் மகனை பற்றி வாழ்த்தியோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காரா? தாப்பங்கிற ஸ்தானத்தில் மௌனமாக இருக்க காரணம் இவர் போற போக்கு சரியில்லைன்னு சொல்லி பொறுமைக்கிட்டு இருக்காரு. தான் உண்மை. தாய் தந்தையாரை மதிக்காதவன் இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதே நிலை தான் விஜய்க்கு ஏற்படும் நான் இப்ப சொல்றேன். நீங்க என்ன பார்க்கறீங்க? விஜய் என்டிஏக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க? யாரு உங்களுக்கு நான் ஒரு கட்சாவே பார்க்கல, வந்தான்னா வராட்டா அது யாரு நினைக்க? நான் ஒரு அரசியல் கட்சாவே பார்க்கல, அவர் வந்தான்னா வராட்டா. நாளைக்கு வந்துட்டாருன்னா சேர்ந்து நின்று பிரச்சாரம் வேண்டி இருக்கும் சார். வந்தா வாழ்த்துவோம், வரலன்னா போடான்றுவோம். இதுதான் அரசியல். வந்தா வரவேற்போம், வரலன்னா போயா அப்படின்னு போயிடுவோம். எல்லா அரசியலும் அப்படித்தானே.